ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்த சரஸ்வதி தெலுங்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியில் லீட் ரோலில் வரலட்சுமி சரத்குமார் நடிச்சிருக்காங்க. இதில் அவங்களோட கேரக்டர் நேம் லக்ஷ்மி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க ஒரு சிங்கிள் மதர். இவங்களுக்கு 12 வயசில் சரஸ்வதினு ஒரு பொண்ணு இருப்பா. இவங்க 2 பேர் மட்டும் தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அன்றைக்கி ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே. அன்றைக்கி தான் சரஸ்வதியோட பர்த்டே. காலையில் பொண்ணு ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு லக்ஷ்மி அவங்க வேலைக்கு போகிறாங்க. ஈவினிங் பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு வராங்க. ஆனால் சரஸ்வதி இன்னும் ஸ்கூலை விட்டு வெளியவே வரல. லக்ஷ்மி ஸ்கூலுக்குள்ளேயே போய் சரஸ்வதியை காணும்னு தேடுறாங்க. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி 7th ஸ்டாண்டர்டில் சரஸ்வதின்னு ஒரு பொண்ணு தான் இருப்பாங்க. ஆனால் அது இவங்களோட பொண்ணு இல்லை. லக்ஷ்மி ஸ்கூல் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அவங்க பொண்ணை தேடுவாங்க. ஆனால் எங்கேயுமே அவங்க கிடைக்க மாட்டாங்க. ஸ்கூல்ல இருந்து போலீஸ்க்கு காலும் பண்ணியிருப்பாங்க. இப்போ அங்கே இன்ஸ்பெக்டர் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சரஸ்வதியோட ஃபோட்டோ காட்டி விசாரிப்பாரு. ஆனால் அவங்க யாருமே அப்படி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க. 24 hours ஆனாதான் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கூட இருக்க முடியும்னு போலீஸ் லக்ஷ்மி கிட்ட சொல்லுவாங்க. லக்ஷ்மி அன்னைக்கு வீட்டுக்கு போன அப்புறம் அவங்களுக்கு சரஸ்வதி கிட்ட இருந்து நைட் ஒரு கால் வருது. சரஸ்வதி இன்னும் ஸ்கூல்ல பிரின்சிபல் ரூம் பேக் சைடில் தான் இருக்காங்கன்னு பயமா இருக்குன்னு லக்ஷ்மியை சீக்கிரம் வந்து அவங்கள கூட்டிட்டு போக சொல்லுவாங்க. இவங்க ஸ்கூலுக்கு போய் பார்க்கும்போது சரஸ்வதி இவங்கள பார்த்து கொஞ்ச நேரத்திலே இறந்துருவாங்க. சரஸ்வதி கிட்ட இருந்த ஃபோன்ல எதையோ பார்த்து லக்ஷ்மி அந்த ஃபோனை தூக்கி வீசிட்டு சரஸ்வதியை தூக்கிட்டு போய் யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல புதைச்சிருவாங்க. அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுவாங்க. சரஸ்வதியை ரேப் பண்ணி கொண்டது 3 பேர். அதில் ஒருத்தர் அந்த ஸ்கூல் பிரின்சிபல். ஆனால் இந்த விஷயம் வெளியே தெரிய வந்தால் சரஸ்வதி பற்றி ஒரு கதை எல்லாரும் சொல்வாங்கன்னு அவங்கள புதைச்சதா சொல்லுவாங்க. ஆனால் சரஸ்வதிக்கு நியாயம் கிடைக்கணும்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணுங்கிறதுக்காக ஆதாரம் வேணும்னு சரஸ்வதியை புதைச்ச இடத்துல இன்ஸ்பெக்டர் தோண்டி பார்ப்பாரு. ஆனால் அங்கே எந்த பாடியும் இருக்காது. ஸ்கூலில் போய் லக்ஷ்மி சொல்கிற இடத்துல செக் பண்ணாலும் அவங்க சொல்கிற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காது. சரஸ்வதியை காணும்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கூட எடுத்திருக்க மாட்டாங்க. அதனால் இதை கோர்ட்க்கு எடுத்துகிட்டு போகலான்னு நிறைய அட்வொகேட் கிட்ட போய் லக்ஷ்மி ஹெல்ப் கேட்பாங்க. ஆனால் யாருமே இந்த கேஸை எடுக்க மாட்டாங்க. அப்போ தான் இவங்க உண்மைக்காக மட்டும் கேஸை எடுத்து எல்லா கேஸ்லேயும் ஜெயிச்ச அட்வொகேட் ராமானுஜம் கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்க. அவர் இந்த கேஸில் எவிடன்ஸே இல்லைனாலும் இவங்க சொல்கிறத நம்பி இந்த கேஸை எடுப்பார். ஆனால் கோர்ட்டுக்கு வந்த அந்த ஸ்கூல் பிரின்சிபலை பார்த்த லக்ஷ்மி அவர் அந்த ஸ்கூல் பிரின்சிபலே இல்லைன்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மினால தெளிவாக அந்த 3 பேர் யாருன்னு ஃபோட்டோவில் கூட சரியாக சொல்ல முடியாது. ராமானுஜம்னாலையும் எந்த எவிடன்ஸும் இல்லாமல் இந்த கேஸை வாதாடவும் முடியாது. கோர்ட்டில் இந்த கேஸை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச லக்ஷ்மி அந்த 3 பேரையும் அவங்க கையாலேயே சுட்டு கொண்டுடுவாங்க. அவங்களே போலீஸ் ஸ்டேஷன் போய் சரண்டரும் ஆயிடுவாங்க. அட்வொகேட் ராமானுஜம்க்கு லக்ஷ்மி பண்ணுற எதுவுமே புரியாது. அதனால் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் டாக்டர் ஆதித்யாவை பார்த்து பேசுவார். அப்போ தான் கதையில் ஒரு ட்விஸ்ட் வரும். லக்ஷ்மிக்கு அவங்க சொல்கிற மாதிரி சரஸ்வதின்னு ஒரு பொண்ணே இல்லைன்னு ஆதித்யா சொல்வார். அப்போது லக்ஷ்மி சொல்கிற அந்த சரஸ்வதி யார், அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு, லக்ஷ்மி சொல்கிற கதையெல்லாம் உண்மையா இல்லை அது எல்லாமே அவங்களோட கற்பனையா, இதெல்லாம் ராமானுஜம் கண்டுபிடிச்சி லக்ஷ்மி இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணி அவங்கள ஜெயில் தண்டனையிலேருந்து காப்பாற்றினாரா அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட கதை. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏசியா சினிமா டைம். வணக்கம்.